எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக செம்மையான 3 லவ் மூவிஸ தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்கு நான் மொத்தமா ஒரு 100 லைக்கே எக்ஸ்பெக்ட் பண்றேன். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல லைஃப் இன் ஏ இயர் 2020ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து பர்சனலா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் 1 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர் சைட்ல இருந்து சொல்லிடுவாங்க. இந்த 1 வருஷம் நம்ம ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு, எப்படியெல்லாம் நம்ம ஹீரோயினை அந்த 1 வருஷம் சந்தோஷமா இவரு பாத்துக்கிட்டாரு. அதுதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடங்கள்ல கண்டிப்பா நீங்க கண் கலங்கி அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு படம் எமோஷனலா செம சூப்பரா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியும் இந்த படத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த படத்துல ஹீரோவா நம்ம வில் ஸ்மித்தோட பையன் ஜாரன் ஸ்மித் தான் நடிச்சிருப்பாரு. படத்தை பாருங்க, செம்மையான ஒரு லவ் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சூப்பரான லவ் மூவி. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல லவ் ரோசி 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பட் வளர வளர இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு காதலும் பாத்தீங்கன்னா மலருது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனையால 2 பேருமே அவங்களோட லவ்வ வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. நீ சொல்றதா நான் சொல்றதா அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. இப்படி இவங்களோட லவ்வ சொல்லாததுனால இவங்களுக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, கடைசியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல காமெடியான விஷயங்களும் இருக்கும், அதே சமயம் செம்மையான லவ்வையும் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லவ் மூவினே கூட இந்த படத்தை வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்தை வந்து சூப்பராகவே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருப்பாங்க. பாக்குற அந்த டைமுக்கு உங்களுக்கு இந்த படம் செம்ம ஒர்த்தாவே இருக்கும். சூப்பரான ஒரு லவ் மூவி. பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒன் டே 2011ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. என்னன்னா, உலகத்தோட எந்த மூலையில நம்ம இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மீட் பண்ணி அந்த ஒரு நாளை பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே வேற வேற நாட்டுல பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் இயர்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா மீட் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, கடைசியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்களேன், ஒரு பியூரான லவ்வ இந்த படத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். செம்மையான ஒரு லவ் ஸ்டோரிங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பா இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களே, அவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அந்த அளவுக்கு படம் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 லவ் மூவிஸ்மே சூப்பரா இருக்கும். 3 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ்ல ஹாலிவுட் மூவிஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.